வணக்கம். திருநெல் வெண்ணெய் சொர்ணகடேஸ்வரர் கோவில். கருவறையில் சிவன் சுயம்பு லிங்கமாக ருத்ராட்ச பந்தலின் கீழ் இருக்கிறார். ஒவ்வொரு வருடமும் மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி அன்று அதிகாலையில் சுவாமியின் மேனியில் சூரிய ஒளி விழுகிறது. அந்த நேரத்தில் மட்டும் சிவன் நீலம், பச்சை, சிவப்பு, வெள்ளை என நிறங்களில் மாறி மாறி தெரியுமாம். இது சிவனின் அரிய தரிசனம். இறைவன் சொர்ணகடேஸ்வரர் நெல் வெண்ணெய் நாதர் என்றும் தாயார் நீல மலர் கன்னியாகவும் மக்களுக்கு அருள்பாலிக்கின்றார். இத்திருத்தலம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள நெய்வனை என்ற ஊரில் அமைந்துள்ளது. திருத்தலம் தேவார பாடல் பெற்ற 274 சிவ தலங்களில் இத்தலம் 221வது தலமாகும். நடுநாட்டு தேவார தலங்களில் 10வது தலமாகும். இந்த தல இறைவனுக்கு பொற்குட நாதர் என்ற பெயரும் உண்டு. விவசாயத்தை மட்டும் நம்பி வாழ்கின்ற சிறிய கிராமத்தில் பழமை மாறாமல் இக்கோயில் காட்சி தருகிறது. கோயிலின் நுழைவு வாயிலுக்கு முன்பாக நந்தி மற்றும் பலிபீடத்தை தரிசனம் செய்யலாம். நேராக உள்ளே சென்றால் மூலவர் சன்னதி. சிவனுக்கு சாத்தப்படும் வெண்ணெய் காப்பு மறுநாள் வரை உருகாமல் இருக்குமாம். இந்த தல இறைவன் மக்களுக்கு பொன் கொடுத்த தலம் என்றும் போற்றப்படுகிறது. இறைவனே ஒரு இளைஞனாக வந்து மக்களுக்கு பொற்குடம் கொடுத்து அருளியதால் இத்தலம் சொர்ணகடேஸ்வரர் கோயில் என அழைக்கப்படுகிறது. இந்த கோயில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள முக்கியமான சிவத்தலங்களில் ஒன்றாகும். சிவன் வந்து அணை கட்டியதால் நெல் அணை எனப்பட்டு பின்பு நெய்வனை என மாறியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் சொர்ணம் நிரம்பிய குடங்களை மக்களுக்கு கொடுத்து மறைந்ததாகவும் வரலாறு உள்ளது. பழைய காலத்து கோயில். ராஜகோபுரம் கிடையாது. திருஞான சம்பந்தர் இத்தலத்தின் மீது பதிகம் பாடி உள்ளார். அம்பாள் வெண்ணெயால் கோட்டை கட்டி சிவனை வழிபட்டாராம். திருநெல் வெண்ணெய் பொற்குடம் கொடுத்த நாயனாரை வழிபட்டால் துன்பம் போய்விடும் என்று சம்பந்தரும் கூறியுள்ளார். தேவார மூவர்களாலும் போற்றப்பட்ட மிகச்சிறந்த பரிகார தலமும் இதுவாகும். சுவாமிக்கு வஸ்திரங்கள் சாத்தியும் திருப்பணிக்கு தேவையானவற்றை தம்மால் முடிந்ததை செய்தும் நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். அதிகார நந்தி 2 கால்களையும் இணைத்து கைகூப்பி வணங்குவது போன்ற அமைப்பில் இருக்கிறது. இந்த நந்தி பக்தருக்காக சிவனிடம் வேண்டிக் கொள்வதாகவும் சொல்லுகிறார்கள். இந்த தலத்து ஈசனை வணங்கினால் பாவங்கள் நீங்கி ஞானம் கிடைக்கும், குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் என்பதும் மக்கள் அனைவரின் நம்பிக்கை. நன்றி, வணக்கம்.